ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பட்டர்ஃப்ளை. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி முட்டை ஓட வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் முட்டை ஓடை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை ஓடு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம கையாலேயே க்ரஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கையாலேயே க்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முட்டை ஓட அரைக்கிறதுனால மிக்ஸி ஜாருக்கு எதுவும் பிரச்சனை ஆகும்னா எதுவுமே ஆகாது. இது நம்ம அரைக்கிறதுனால அதோட பிளேட் எல்லாமே நல்லா ஷார்ப்பு தான் ஆகும். ஆனால் ஜாரில் கொஞ்சம் எக்கோட ஸ்மெல் இருக்கும். அதுவும் நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா போயிடும். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இதை நல்ல பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துட்டால் போதும். இப்போ அதை நான் இந்த மாதிரி ஒரு அட்டையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடப்ப குச்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். தொடப்ப குச்சி மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய அந்த குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நார்மல் நியூஸ் பேப்பர் இல்லை நோட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரை இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ண அந்த ஒரு பாதியை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். அது கூடவே அந்த ஒரு தொடப்ப குச்சி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதை ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பேப்பரை அந்த குச்சியோட நடுவில் வச்சுட்டு சுற்றிட்டு ஏதாவது ஒரு எட்ஜை கவர் பண்ணுற மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதோட ஓரத்தை இந்த மாதிரி க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை ஓடு எல்லாமே நம்ம ஒட்டணும். அதுக்காக நான் கொஞ்சம் ஃபெவிகாலில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பர் மேலே கொஞ்சமாக க்ளூ தடவிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம முட்டை ஓடை இந்த மாதிரி இது மேலே தூவி விட்டுக்கலாம். அப்போ அந்த க்ளூ மேலே இதெல்லாம் ஒட்டிக்கும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பக்கமாக கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டை ஓடை தூவி விட்டுக்கலாம். மொத்தமாக எல்லா பக்கத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினோன்னா இது சீக்கிரமாக ஒட்டிக்காது, கீழே விழுந்துடும் நிறைய. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டினதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அடுத்த பக்கத்துக்கு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி அதுலேயே டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்போ நிறைய சீக்கிரமாக ஒட்டிக்கும். இப்போ நான் எங்கெல்லாம் அது இல்லையோ அந்த இடத்துல மட்டும் க்ளூ தடவிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்க போகிறேன். நமக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு இந்த முட்டை ஓடை இது மேலேயே நம்ம தூவிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டியிருக்கக்கூடிய பேப்பர் அது மேலே நம்ம தூவி இருக்கக்கூடிய எக் எல்லாமே ஒரே கலரில் இருக்கிறதுனால நம்ம இது மேலே லைட்டாக கலர் பண்ணிக்கலாம். கலரிங் எல்லாமே ஆப்ஷனல் தான். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் அடிச்சுக்கிறேன். இதை கலர் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக கலர் பண்ணணுன்னெலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக பண்ணால் போதும். அந்த ரெட் வித்து அந்த ஒயிட் கலர் தெரியும் போது தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் லைட்டாக மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். இந்த கலரிங் எல்லாமே ஆப்ஷனல் தான். நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரே கலரில் கூட பண்ணிக்கலாம். நான் ஒன்று ஒவ்வொரு கலரில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பண்ணேன். இப்போ இதில் பிங்க் கலர் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஃபுல்லாக நல்லா டீப்பாக கலர் பண்ண வேண்டாம், ரொம்ப லைட்டாக பண்ணால் போதும். அந்த ஒயிட் வித் பிங்க் தெரியும் போது தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்துலேயும் வேறு வேறு கலர் தான் பண்ணியிருக்கேன். ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ, அப்புறம் ஒரு பிங்க், அப்புறம் ஒரு ப்ளூ, அப்புறம் ஒரு லைட் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் நம்ம எதுவுமே கலர் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஒயிட் கலரில் இருக்கட்டுங்கிறதுக்காக. இது எல்லாமே அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே காய வச்சு எடுத்துக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நமக்கு கீழே அந்த தொடப்ப குச்சி தெரிகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் டேப் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் டேப் இல்லைன்னா க்ரீன் கலர் பேப்பர் கூட வச்சு ஒட்டிக்கலாம். இல்லை க்ரீன் கலர் கிளாத் இருந்ததுன்னா அதை கூட இந்த மாதிரி சுற்றிக்கலாம். நான் இப்போது க்ரீன் கலர் டேப்பை சுற்ற போகிறேன். இது சுற்ற ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் பேப்பர் நம்ம ஒட்டியிருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அதையும் சேர்த்தே நான் இதில் சுற்றிருக்கேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சுற்றினதுக்கப்புறம் இதோட ஷேப் கரெக்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கையாலேயே ரோல் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ரோல் ஆகி இருக்கும். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த டேப்பை சுற்றி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து எல்லாத்துலேயுமே சுற்றியாச்சு. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஃப்ளவர் பாட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கம்ஃபோர்ட் பாட்டிலை அதோட ஸ்டிக்கர் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சமாக அரிசியில் கலர் பண்ணி ஒட்டி எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே வந்து இது எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஷோபீஸாக வச்சோன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து முட்டை ஓடில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய முட்டை ஓடு இப்போ எவ்வளோ அழகாக மாறிடுச்சுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.